வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. குருப்யோ நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தமிழ் வருஷம் சோபகிரு வருஷம் மாசி மாதத்தில் நிகழவிருக்கும் மகா சிவராத்திரி அன்றைய தினம் பிரதோஷம், இந்த இரண்டையும் நாம் எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும், ஆலயத்திற்கு சென்று சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு என்னென்ன பொருள்கள் எல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டும், எந்தெந்த காலங்களுக்கு நாம் ஆலயத்தில் இருந்தோமே ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது என்ன என்பதை பற்றி முழு விளக்கமாக வீடியோ பதிவானது பதிவிட உள்ளோம். ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து மாசி மாதம் 25ஆம் நாள் 8/3/2024 வெள்ளிக்கிழமை என்று அனைவரும் கடைபிடித்து சாக்ஷாத் ஸ்ரீ உமாமகேஸ்வரர் நந்திகேஸ்வர பெருமானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று அனைவரும் வாழ்க்கையிலே மிக மிக சந்தோஷமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே பிரதோஷம் மற்றும் மகா சிவராத்திரி பற்றிய முழு விளக்கம். சோபகிருத தமிழ் வருஷம் மாசி மாதம் 25ஆம் நாள் 8/3/2024 வெள்ளிக்கிழமை அன்று பிரதோஷம் மற்றும் மகா சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரி பற்றி நம்மளுடைய சேனலில் பதிவு போட்டிருக்கோம். மகா சிவராத்திரி 2024 என்ற தலைப்பிலே போட்டு இருக்கின்றோம். அதை அனைவரும் முழுவதும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். முதலாவதாக மாசி மாதம் 25ஆம் நாள் 8/3/2024 வெள்ளிக்கிழமை அன்று கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே பிரதோஷம் மற்றும் மகா சிவராத்திரி நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் காலை முதல் நாள் முழுவதும் விரதமிருந்து இன்று மாலை பிரதோஷ வேளையில் நமது அருகாமையில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அங்கு ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமானுக்கும் ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வரனுக்கு பிரதோஷ நாயகருக்கு நடைபெறும் அபிஷேகம் ஆராதனையில் கலந்து கொண்டு ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமான் ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத ஸ்ரீ பரமேஸ்வரியின் திருப்பாதங்களை சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்வதால் நமக்கு கிடைக்கும் பலனானது நந்திகேஸ்வர பெருமான் ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத ஸ்ரீ பரமேஸ்வரருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நாம் அனைவருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. இந்த பிரதோஷத்தை சுவாமிக்கு போய் நம்ம பார்த்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கோவில்லையே அப்படியே இருந்துடணும் பிரதோஷம் முடிஞ்ச உடனே. ஏன்னா மகா சிவராத்திரி உடனே சிவபெருமானுக்கு ராத்திரியெல்லாம் அபிஷேகம் நடக்கும். அந்த சிவன் கோவிலேயே நம்ம இரவு முழுவதும் தங்கி சாக்ஷாத் ஸ்ரீ பரமேஸ்வருடைய அபிஷேக ஆராதனையில் நாம் எல்லாரும் கண்டிப்பாக கலந்துக்கணும். இப்போ மகா சிவராத்திரியை பற்றி சொல்ல போகிறேன். மகா சிவராத்திரி எல்லா விதமான சிவபெருமான் கோவில்லையும் 4 காலங்கள் பண்ணுவா. ஒவ்வொரு காலமும் 3 மணி நேரம்னு கணக்குன்னு சொல்லியிருக்கு வேதசாஸ்திரத்தில். மாசி மாதம் 25ஆம் நாள் 8/3/2023 வெள்ளிக்கிழமை அன்று இது முதல் காலம். மாலை 6 மணி முதல் 9 மணி வரை சாயரட்சை காலம்னு வேறு இந்த காலத்துக்கு. இந்த காலத்தில் நம்ம பரமேஸ்வரருக்கு அபிஷேக பொருளாக என்ன வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னா வில்வப்பொடி, தயிர், கரும்புச்சாறு, அரிசி மாவு இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். இந்த முதல் காலத்துக்கு இருக்கக்கூடிய நைவேத்தியமானது சம்பாண்ணம், மிளகண்ணம். ஏன் சம்பாண்ணம் அப்படின்றோன்னா
பரமேஸ்வரனுக்கு ரொம்பவும் பிடிச்சதே சம்பாரணம் தான். ஏன்னா அவர் ஆலகண்ட விஷத்தை சாப்பிட்டுட்டு அவர் அம்பாளானவர் கழுத்தை பிடிச்சிட்டு தன்னோட வடியில் சுவாமியை படுக்க வச்சுட்டு உட்காந்துருக்கா. விஷத்தை முறிக்கக்கூடியது மிளகு. அதனால் இந்த முதல் காலத்துக்கு சம்பாண்ணம் மிளகு அன்னத்தை அங்கே வரக்கூடிய பக்தால் எல்லாருக்கும் நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு எல்லாருக்கும் கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன்னா வியாதியானது இருக்காது. அந்த காலத்தில் நைவேத்தியம் பண்ணிட்டு நம்ம அந்த சம்பாண்ணத்தை சாப்பிட்டோம்னா மிளகு சாதத்தை சாப்பிட்டோம்னா வியாதி இருக்காது. அதே இரண்டாம் காலம் மாசி மாதம் 25ஆம் நாள் 8/3/2024 வெள்ளிக்கிழமை அன்று இரவு 9 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை ராக்காலம். அதாவது இதை அர்த்த ஜாமம்னு சொல்லுவார். ஆனால் மகாசிவராத்திரி அன்னைக்கு மட்டும் அர்த்த ஜாமம் கிடையாது. ஏன் அர்த்த ஜாமம் இல்லை அப்படின்னு சொன்னோம்னாக்க அதற்கும் சொல்லியிருக்கா வேதசாஸ்திரத்தில். அர்த்தஜாமம் என்றால் சுவாமி அந்த ஆலயத்தை கோவிலம் பிரதட்சணமாக வந்துட்டு பள்ளி அறையில் கொண்டு போய் எடுத்துருவா. அவள் தூங்குற நேரம் சுவாமியெல்லாம். அதனால் அது அர்த்தஜாமம் சொல்லப்படாது. ஏன்னா மகாசிவராத்திரிக்கு சுவாமி தூங்கவே இல்லை, அம்பாளும் தூங்கலை. அதனால் இதை ராக்காலம்னு சொல்லிருக்கு வேதசாஸ்திரத்தில். இந்த காலகட்டத்தில் சுவாமிக்குடைய அபிஷேகத்துக்கு நம்ம என்னென்ன வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னா பால், இளநீர், பழ வகைகள், கரும்புச்சாறு இதை வாங்கி கொடுக்கணும். நைவேத்தியம் என்னன்னா கேசரி. ஏன்னா இந்த 2வது காலத்தில் கேசரி செஞ்சு அங்கே வரக்கூடிய சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு வரக்கூடிய பக்தால் எல்லாருக்கும் கேசரி கொடுக்கணும். கொடுத்தோம்னாக்கா அந்த பக்தால் யாராவது ஒருத்தராவது சுவாமி மூலமாக சுவாமியே சாப்பிட்டுட்டு போனதாக ஐதீகம் அப்படின்னு வேத சாஸ்திரத்திலேயே சொல்லியிருக்கு. 3ஆம் காலம். இந்த 3ஆம் காலம்தான் இந்த மகாசிவராத்திரி அன்னைக்கு ரொம்ப 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 மிகவும் முக்கியமான காலம். அந்த காலத்தின் பேர் என்ன சொல்கிற அப்படின்னா இந்த காலம் பின்னிரவு 12 மணியிலேருந்து 3 மணி வரைக்கும். அதாவது 12 மணி பின்னிரவு, அதாவது நள்ளிரவு 12 மணிலேருந்து பின்னிரவு 3 மணி வரைக்கும். ஆங்கில தேதி தமிழ் தேதியை பார்த்தோம்னா தமிழ் தேதி இப்போ சூரிய உதயம் வந்தால் தான் தமிழ் தேதி. இதில் ஆங்கில தேதின்னு பார்த்தோம்னா 9/3/2024 சனிக்கிழமை அன்று அதிகாலை வரை 3 மணி வரை இந்த லிங்கோத்பவ காலம்னு பேர். இங்கே லிங்கோத்பவ காலம்னா என்ன அப்படின்னா எல்லாரும் ரிஷிகள், தேவர்கள், முனிவர்கள் மற்றும் வேதம் படித்த பண்டிதர்கள், அந்தணர்கள், பிராமணர்கள், சகல ஜீவராசிகளும் பிரம்மா, விஷ்ணு எல்லாருமே சேர்ந்து சாட்சாத்த பரமேஸ்வரனை நோக்கி அவன் முதல் காலத்திலேருந்தே வேத பாராயணம் பண்ணிட்டு இருக்காளாம். எதுக்காக வேத பாராயணம் பண்ணுறான் அப்படின்னா பரமேஸ்வரன் அவர் கண்ணை மூடிட்டு இருந்துட்டாருன்னா இந்த பூலோகமே இருண்டு போயிடும், இந்த பிரபஞ்சமே அழிஞ்சு போயிடும். பரமேஸ்வரா கொஞ்சம் போகிற நீங்கள் கண் விழிச்சு எங்களுக்கெல்லாம் தரிசனம் கொடுங்கோ அப்படின்ட்டு ரொம்பவும் மனம் உருகி எல்லாரும் வேண்டிட்டாலாம். அந்த வேண்டின்றதனுடைய பலாபலனாக சுவாமி என்ன பண்ணுறார் அப்படின்னா எல்லாருக்கும் லிங்க ரூபமாக அவர் காட்சி கொடுக்குறார். இந்த லிங்கோத்பவ காலம்தான் சகல ஜீவராசிகளுக்கு அவர் காட்சி கொடுத்தார் லிங்க ரூபத்தில். அதனால தான் அவருக்கு மனித உருவம் கிடையாது. அருவும் உருவமும் இல்லாமல் இருக்கும் சிவபெருமானே அப்படின்ட்டு பாடியிருக்கார். அவர் ஒருத்தருக்கு அவருக்கு மட்டும்தானா, எந்த சுவாமிக்குமே உருவம் கிடையாது. அந்த மாதிரி வர அந்த லிங்க தரிசனத்தை நாம் எல்லாரும் பார்க்கணும்.
அதுக்கு இந்த லிங்கோத்சவ காலத்தில் அபிஷேக பொருளாக என்னென்ன வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா கரும்புச்சாறு, தேன், விபூதி, சந்தனம், பன்னீர் இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நைவேத்தியமாக இருக்கக்கூடியது என்னன்னாக்க மரவள்ளி கிழங்கு. இந்த மரவள்ளி கிழங்கை ஒன்று அப்படியே வச்சு சுட்டு அதை அப்படியே கொடுக்கலாம், அதாவது அக்னியில் சுட்டு எடுத்து கொடுக்கலாம், இல்லைனாக்கா வேக வச்சியும் கொடுக்கலாம், நைவேத்தியம் பண்ணலாம். இந்த நைவேத்தியம் பண்ணி அதை வந்திருக்கக்கூடிய பக்தால் எல்லாருக்கும் கொடுக்கணும் இந்த மரவள்ளி கிழங்கு. ஏன் மரவள்ளி கிழங்கு அப்படின்னாக்க சுவாமிக்கு அந்த விஷத்தை முறியடிக்கக்கூடியது மரவள்ளி கிழங்கு. இதெல்லாம் நம்ம யாருக்கும் தெரியாது, இதெல்லாம் வேத சாஸ்திரத்தை சொல்றதுக்கு. மரவள்ளி கிழங்கை சாப்பிட்டாக்கா என்ன அப்படின்னுட்டு சில பேர் டாக்டர்லாம் மருத்துவர்லாம் சொல்கிறா, நீங்கள் கிழங்கு சாப்பிடாதீங்க, கிழங்கு சாப்பிட்டேன்னா உங்களுக்கு வாய்வு வரும் அப்படின்னு தான் சொல்கிறா. அது அவள் படித்ததில் இருக்குது. அதனால மரவள்ளி கிழங்குல அவ்வளவு தூரம் மகத்துவம் வாய்ந்ததெல்லாம் இருக்கு. அதை 3ஆம் காலத்துக்கு நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுங்க. 4வது காலம் உஷக்காலம்னு பேரு. இந்த உஷக்காலத்தில் மாசி மாதம் 25ஆம் நாள் 8/3/2024 வெள்ளிக்கிழமை பின்னிரவு. அதே பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஆங்கில தேதி 9/3/2024 சனிக்கிழமை அன்னைக்கு அதிகாலை 3 மணிலேருந்து காலத்தால 6 மணி வரைக்கும் இந்த காலத்தை உஷக்காலம்னு சொல்கிறது. என்ன உஷக்காலம்? சுவாமி பூரணமாக தரிசனம் கொடுத்து அம்மையப்பராக உமாமகேஸ்வரராக தரிசனம் கொடுக்கிறாளாம் இந்த காலத்தில். அவ்வளோ பிரத்யட்சமான காட்சி. இந்த உஷக்காலத்தில் என்ன வாங்கி கொடுக்கலாம் சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு அப்படின்னு பார்த்தேன்னா எல்லா விதமான அபிஷேக பொருள்களையும் வாங்கி கொடுக்கலாம். வாங்கி கொடுத்துட்டு நைவேத்தியத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வெண்பொங்கல் நைவேத்தியம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இந்த வெண்பொங்கலை நைவேத்தியம் பண்ணுறதுனால என்ன அப்படின்னா பலவிதமான சந்தோஷங்கள் உண்டாருதான். அதே சமயம் சக்கரை பொங்கலும் பண்ணலாம். ஏன்னா சுவாமியை முழுக்கவும் நம்ம பார்த்துட்டோமோனோ, அதனால் சக்கரை பொங்கலும் நைவேத்தியம் பண்ணலாம். எல்லாருக்கும் வந்திருக்கிற பக்தாளுக்கெல்லாம் கொடுங்க. இந்த மகா சிவராத்திரி இரவு முழுக்கவுமே நாம் எல்லாரும் பரமேஸ்வரி சமேத ஸ்ரீ பரமேஸ்வரருக்கு நடைபெறும் அபிஷேகம் ஆராதனையில் கலந்து கொண்டோமே. ஆனால் நாம் அனைவருக்குமே இந்த ஒரு வருஷம் முழுவதும் உள்ள பிரதோஷம் மற்றும் ஒவ்வொரு மாதத்துக்கும் சிவராத்திரின்னு வரும் கிருஷ்ணபக்ஷ பிரதோஷத்தன்னைக்கு மறுநாள் அந்த சிவராத்திரியை பார்த்த பலனானது நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும். அதை தவிர உமாமகேஸ்வரருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நாம் எல்லாருக்கும் நம்ம குடும்பத்துக்கும் கிடைக்கும். அதில் எந்த விதத்திலும் சந்தேகமே கிடையாது. அதனால் எல்லாரும் தயவு செஞ்சு இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் சொன்ன பிரகாரம் எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிச்சு சாட்சாத் உமாமகேஸ்வரர் இந்த லோகத்தையே காத்து ரட்சிக்கக்கூடியவர். அவர் இந்த லோகத்தையே காத்து ரட்சிக்கணும். வரக்கூடிய குரோதி வருஷத்தில் எந்த விதமான சகல ஜீவராசிகளுக்கும் எந்த விதமான கெடுதலும் இல்லாமல் இருக்கணும்னுட்டு சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிங்கோ. கண்டிப்பாக நடக்கும். லோகா சமஸ்தா ஸ்கினோ பவந்து. சுபம் அஸ்து.